அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை சுற்றி சுற்றி வர மிகவும் சுலபமான 3 வழிகள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபரை ஈர்ப்பதற்காக கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட், மந்திர ஜபங்கள், தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 3 விஷயத்தை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தேடி வருவாங்க. நம்ம பார்க்க போகும் முதல் விஷயம், எப்பவுமே நீங்கள் காதலிக்க கூடிய நபரை உயர்வான இடத்துல நீங்க வைக்க கூடாது. இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். அவங்களை தாழ்த்தி பார்க்க நான் சொல்லலங்க, உங்களை தாழ்த்திட்டு அவங்களை உயர்வான இடத்துல ஒரு டாமினன்டான பொசிஷன்ல நீங்க வைக்க கூடாது. அவங்க ரொம்ப அழகானவங்க, அவங்க ரொம்ப பெரிய திறமசாலி, அவங்க கிடைச்சிட்டா நீங்க ரொம்ப லக்கியான ஒரு பர்சன்னு உங்களை தாழ்த்திட்டு உங்களை விட உயர்வான ஒரு இடத்துல அவங்களை நீங்க நினைக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல கிரேடை நீங்க கொடுத்துட்டு உங்களை நீங்க மனதளவுல தாழ்த்தி வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் அவங்களுக்கு ஒரு டாமினன்டான பவரை கொடுக்கும். அந்த குறிப்பிட்ட நபர் உண்மையிலேயே ரொம்ப அழகானவங்களாக இருக்கட்டும், திறமைசாலியாக இருக்கட்டும், அதற்காக உங்களை நீங்க தாழ்த்திக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படி நீங்க தாழ்த்தி வச்சிட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை நோக்கி தான் நீங்க போற மாதிரி இருக்கும். அவங்க உயர்வான இடத்திலேயே இருப்பாங்க, நீங்க தாழ்மையான இடத்திலேயே இருப்பீங்க. அந்த நபர் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்க எப்படி லக்கியா ஃபீல் பண்றீங்களோ அதே போல நீங்க அந்த நபருக்கு கிடைச்சாலும் அவங்களும் லக்கியான ஒரு பர்சனாக மாறுவாங்கன்னு அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிரியேட் ஆகணும். அந்த நபர் அப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய மனதளவில் நீங்க 2 பேருமே ஈக்குவல் அப்படின்ற மனநிலை உருவாகணும். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம ஈர்க்கிறோமோ அது நம்முடைய ஆழ்மனதால் மட்டும்தான் நடக்குது. அதே போல ஒரு நபர் நம்மை விட்டு விலகுறாங்க, நம்ம கூட இணக்கமாக இல்லைனாலும் அது நம்முடைய ஆழ்மனதின் செயல்பாடு தாங்க. எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட நபருடைய மனதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்முடைய ஆழ்மனதில் தான் அந்த மாற்றத்தை பதிய வைக்கணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, கண்ணாடியில உங்களுடைய முகத்தை நீங்க பாக்குறீங்க, உங்க தலைமுடி கலைஞ்சிருக்குன்னா கண்ணாடிக்கு போய் நீங்க தலை சீவி விட்டீங்கன்னா அந்த தலைமுடி சரியாகாதுங்க. கண்ணாடி ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான், அது ஒரு ரெஃப்ளெக்ஷன் மட்டும்தான் காட்டும். நம்முடைய தலைமுடியை நம்ம சரி செஞ்சால் மட்டும்தான் அதுல மாற்றங்களை நம்மால பார்க்க முடியும். அதே போலதாங்க, நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா டைரக்டா அவங்க கிட்ட போய் உங்களை பத்தி நீங்க எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணாலும் சரி, கெஞ்சி பேசினாலும் சரி, அல்லது கோபத்துடன் பேசினாலும் சரி, மாற்றத்தை நீங்க கொண்டு வர முடியாது. உங்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட நபரை பற்றிய ஒரு மைண்ட் செட்டை நீங்க மாற்றி அமைக்கணும். அதற்காகத்தான் நம்ம சேனல்ல நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு மெத்தட்லையும் டைரக்டா அந்த நபர்கிட்ட போய் நீங்க பேசுங்கன்னு நம்ம பார்த்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் டெக்னிக் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும், அந்த நபர்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நிறைய மெத்தட்ல நம்ம பார்த்திருக்கோம். இதற்கு காரணம், மெத்தடை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும், அவங்களுடைய ஆழ்மனதில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களாகவே உங்க கூட வந்து பேசுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. அதிலும் சில பேர் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேங்க, நம்ம பேசாம விட்டுட்டோம்னா அவங்களும் அப்படியே போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி போறாங்கன்னா அது உண்மையான காதலே கிடையாதுங்க. நீங்க பேசாம இருக்கீங்கன்னா ஏன் பேசலன்னு அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணியாவது அவங்க கேட்கணும். அதுதாங்க உண்மையான காதல். நீங்க பேசலனா நானும் பேச மாட்டேன்னு போறதுக்கு பேர் காதலே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட நபருக்காக நீங்க இந்த அளவிற்கு உருக்கமா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அதற்காக அந்த நபர் கூட பேசவே கூடாதுன்னு கிடையாதுங்க. அவங்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களை புரிஞ்சுக்கணும், உங்க காதலை ஏத்துக்கணும்னு நீங்க வற்புறுத்த கூடாது. ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களுடைய காதலை ஏத்துக்கணும், அவங்களுடைய காதலை உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனதில் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை காதலிப்பதாக, உங்களை புரிஞ்சுக்கிட்டதாக நீங்க உணரணும். அந்த உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தணும். அந்த நபர் உங்களை காதலிப்பதாக, உங்களை புரிஞ்சுக்கிட்டதாக உங்களுடைய ஆழ்மனதை நீங்க நம்ப வைக்கணும். இதை தவிர்த்து அவங்க கிட்ட நீங்க போய் கெஞ்சி பேசுறதோ அல்லது பொசசிவ்னஸ் வெளிப்படுத்துறதோ, அவங்கள ரொம்ப உயர்வான ஆளாக நினைச்சு நீங்க ஏங்கி தவிக்கிறது அந்த நபரை உங்க கிட்ட இருந்து பிரிக்கும் அல்லது அவங்களுடைய டாமினேஷன் கேரக்டரை அதிகரிக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய மனநிலை மட்டும்தான். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயம், நீங்க கரண்டா எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன்
மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் கவனத்தை நீங்க திருப்பணும். இப்ப நம்ம பார்க்க போகும் உதாரணத்தை நீங்க நிறைய பேர் லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய பழைய நண்பராக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம். அவங்களுடைய முகம் உங்களுக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு, ஆனால் பெயரை நீங்க மறந்துட்டீங்க. நல்ல தெரிஞ்ச முகமாக இருக்கும், ஆனால் பெயர் மட்டும் உங்களுக்கு ஞாபகத்துல வரவே மாட்டேங்குது. நீங்க கொஞ்ச நேரம் ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதற்கு பிறகு அதை விட்டுட்டு நீங்க வேற வேலையை பார்க்க போயிடுவீங்க அல்லது நீங்க தூங்க போகலாம். அந்த நேரத்துல மின்னல் கீற்று போல அந்த பெயர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நீங்க சிந்தனை செய்யும் பொழுது வராத அந்த ஞாபகம் வேற வேலையை செய்யும் பொழுது அல்லது தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சடனா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அல்லது டிவி பார்க்கும் பொழுதோ நெட்ல நீங்க எதையாவது தேடிக்கிட்டு இருக்கும் பொழுதோ அந்த பெயர் உங்களுக்கு தெரிய வரும். எப்படியோ ஏதோ ஒரு வழியில அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம், எப்பவுமே தீவிரமாக ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கும் பொழுது நம்முடைய இடது பக்க மூளை அதுல வலிமையாக செயல்படும். இதற்கு பெயர் தான் கான்சியஸ் மைண்ட். ஆனால் அதிலிருந்து கவனத்தை நீங்க திருப்பியதற்கு பிறகு உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட் பிரெயின் ஆழ்மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வலது பக்க மூளைக்கும் ஆழ்மனதிற்கும் தொடர்பு இருக்குங்க. உங்களுக்கே அது தெரியாது, ஆனால் கரெக்டா அந்த ஆன்சரை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இந்த ஒரு கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்க தீவிரமாக ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நிறைய மெத்தட்ஸை நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 முதல் 10 நிமிடங்கள் வரைக்கும் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதற்கு பிறகு கவனத்தை திருப்பணும்னு ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம். இதற்கு காரணம் உங்களுடைய வலது பக்க மூளையை நீங்க செயல்பட விடணும். அதை நீங்க கம்ப்ளீட்டா மறக்கணும். அப்பதான் ஆழ்மனம் அதுல வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆழ்மனம் ஒரு வேலையை கையில எடுத்துருச்சுன்னா 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இதனால தாங்க டெக்னிக் முடிச்சதற்கு பிறகும் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றியே நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, ரிசல்ட் வந்துருச்சான்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவிற்கு நீங்க ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா உங்களை வச்சுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ டெக்னிக் யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த நபர்கிட்ட நீங்க பேசாமல் இருந்தால் அந்த நபர் உங்களை விட்டு போயிடுவாங்க, உங்களை மறந்துடுவாங்கன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 5 நிமிடங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அதற்கு பிறகு அந்த நபர் உங்களை பற்றி தீவிரமா சிந்தனை செய்ய ஆரம்பிப்பாங்க. தைரியமும் முழு நம்பிக்கையும் தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மெத்தட்ஸ்க்கு எல்லாமே அடிப்படை. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஒரே நேரத்துல நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணால் கூட போதும். ஒரே நேரத்துல நிறைய மெத்தட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல எல்லா மெத்தடுமே எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்காது. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுறதே பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க ஸ்கிரிப்டிங் மெத்தடை நீங்க தேர்வு செய்யக்கூடாது. எந்த மெத்தட் உங்களுக்கு உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக சந்தோஷத்தை கொடுக்குதோ மகிழ்ச்சியை கொடுக்குதோ அதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரே ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மற்ற நேரத்துல நீங்க சந்தோஷமா இருங்க. இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணா வேகமா ரிசல்ட் கிடைக்கும்னு கிடையாதுங்க. நிறைய மெத்தட்ஸ் நீங்க ஒரே நேரத்துல ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். எதிர்ப்பு அலைகள் உருவாகி ஆப்போசிட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு விலகுவதை போல சூழ்நிலைகள் உருவாகும். சோ மேக்ஸிமம் ரொம்ப அதிகபட்சமாகவே 3 மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதற்கு மேல தயவு செஞ்சு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அதே போல உங்களுக்கு எந்த மெத்தட் செட் ஆகுமோ அதை நீங்க கவனமாக தேர்வு செய்யுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இப்ப நம்ம பார்த்த இந்த 3 விஷயங்களை எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணாலும் யூஸ் பண்ணுங்க. இமிடியேட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.